ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீடியோவில் ஸ்ரீலங்கன் பேன் கேக் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது கோழியப்பம் என்று சொல்லுவோம் நம்ம இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை கேரமல் பண்ண போகிறோம். இப்போ இந்த சுகர் நல்லா கரைய ஆரம்பிக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் நம்ம கிளறணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டில் நான் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். அப்போ தான் அது கட்டியாகாமல் இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 3 ஏலக்காய் அதில் சீட்ஸ் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி அதில் சேர்க்க நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பாதி தேங்காவை துருவி அதில் சேர்த்து கொள்ளுங்க. இந்த தேங்காய் துருவல் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நமக்கு தேங்காய் துருவல் இனிப்பு சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் அடுத்ததாக தோசை செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கு நான் 1/2 கப்பில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டில் உப்பு சேர்க்கன். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்க்கன். ஒரு எக் சேர்க்கன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளெயின் வாட்டர் சேர்த்து ஒரு தோசை பேட்டர் ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். இதை நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்து கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது லம்ஸுகள் இல்லாமலுக்கும் வரும். இப்போ நான் ரெடி பண்ணின பேட்டரை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2லிருந்து 3 பல்ஸுக்கு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் எந்தவித லம்ஸ் இல்லாமல் கட்டிகள் இல்லாமலுக்கு வரும். அப்போ தான் நல்லா தோசையும் நல்லா ஸ்மூத்தியாக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். நம்மளோட தோசைகள்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம செய்த தோசையில் நம்ம ஏற்கனவே செய்து வைத்திருக்கிற தேங்காய் துருவல் இனிப்பு சம்பலை ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் மட்டில் வச்சு அதை அழகாக ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி அழகாக ஒவ்வொரு தோசைகள்லையும் இந்த தேங்காய் துருவலை வச்சு அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளோட பேன் கேக் ரெடி ஆகிடும். தோசையை 2 சைடும் மடித்து அதுக்கப்புறமா ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இனிப்பு சம்பல் வெளியே சிந்தாது. பார்க்கையும் நல்ல நீட்னஸாக இருக்கும். சாப்பிடக்குள்ளையும் சிந்தாது. அதுக்காக தான் நம்ம இப்படி ரோல் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. மிச்ச நேரம் ஆகாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is your Darlie's Tasty Dishes. Thanks for watching.